எந்த மாதிரி கிளைண்ட் கிட்டலாம் சேஃபாக இருக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு டே 15 ஆஃப் மேக்கிங் 1 lakh rupees in 50 days. இன்னைக்கு ஆக்டிவ் ரெஸ்ட் டே, ஸோ அதனால ஜிம்முக்கு போல, அதனாலே லேட்டாக தான் எழுந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு 2 கால் புக் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 50,000 60,000லாம் கிளைண்ட் வேணாம், போஷான கிளைண்ட்ஸ் மட்டும் தான் வேணும். அண்ட் மோர் தென் 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற கிளைண்ட்ஸ் மட்டும் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சார், நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஈவினிங் கால் பண்ணுறேன்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். நான் ரிசர்ச் பண்ணி அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா லீட் ஃபார்ம் கேம்பெயின். இதில் அட்வான்டேஜ் என்னன்னா டீடைல்ஸ் ஃபில் பண்ணுறவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமா குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டிமேட்டட் பட்ஜெட்ன்ற கொஸ்டின்ல ஸ்டார்டிங் ரேட் 2 lakhs இருக்கிறதால அது கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ண மாட்டாங்க. அண்ட் கிரியேட்டிவ்ஸில் அவங்க நடத்தின ஈவெண்ட்ஸில் லக்ஸரியான ஈவெண்ட்ஸோட வீடியோஸை யூஸ் பண்ணால் சப்கான்ஷியஸாக ப்ரீமியமாக ஈவெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் ஒரு 25 minute காலில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் நாங்கள் 2007 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி. சரி, ஓகே சார், அது கம் அப் வித் பெட்டர் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஃபோன் வச்சிட்டேன். சரி, ஓகே, அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க மெட்டா ஆட்ஸ் லைப்ரரியில் போய் பார்த்தா அவங்களுக்கு பேஜே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு 3 hours + ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். அப்புறம் சில மீட்டிங்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.